மார்னிங் எந்திரிச்ச உடனே அச்சு வந்து ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறமா பொமக்ரானட் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அச்சுக்கு வந்து ரொம்ப சிக்காயிட்டே இருக்கா இப்போலாம். நேற்று கூட பயங்கர வாமிட், ரொம்ப கஷ்டப்பட்டான். ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனுவல் டேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவன் வந்துட்டு நான் போகலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனை ஃபோர்ஸ் பண்ணி போக வைக்கிறதுக்கும் எனக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா அவனால் முடிஞ்சது அப்படின்னு தான் அவனே வந்துட்டு நான் போகிறேன், ஆனுவல் டேக்கு போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சி போயிருந்திருப்பான். சரி, ஓகே, பரவாயில்லன்னு விட்டாச்சு. இன்றைக்கி மீன் வந்திருந்தது வெளியே. ஸோ அதனால் மீன் வாங்கிட்டு கார்டனை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த பாட்டியும் வர சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இவங்க க்ளீன் பண்ணால் மட்டும் தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகும். நானே இப்போ வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். என்னால் க்ளீன் பண்ண முடியாது இவங்க அளவுக்கு பர்ஃபெக்டாக. இந்த ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் மறுபடியும் இதுக்கு வேலை ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அந்த ஃபில்ட்ரு, அந்த பவுட்ரு, அந்த காஃபி பவுட்ரு வாங்கிட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணியிருந்தோம். மண் சட்டியில் மீன் குழம்பு பண்ணால் தான் அந்த மீன் குழம்பு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஹாய் தனுஷி சிஸ்டர்.